மேற்கொள்ளி செய்திகள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சாரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 21 அடி உயர பிரம்மாண்டமான விநாயகர் சிலைக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நகரில் இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை சார்பில் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. புதுச்சேரி சாரம் பகுதியில் 21 அடி உயர சிலை அமைக்கப்பட்டது. அதற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வருகின்ற 11ஆம் தேதி சாரம் விநாயகர் உட்பட அனைத்து விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடற்கரை காந்தி சிலை திடல் அருகே கடலில் விஜர்சனம் செய்யப்படும் என இந்து முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அருகே மேய்ச்சலுக்கு சென்று திரும்பிய 5 கறவை மாடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருபுவனை அருகே உள்ள திருவண்டார் கோவில் வாட்டர் டேங்க் தெருவை சேர்ந்தவர் மாயகிருஷ்ணன், இந்திராணி தம்பதிகள். இவர்கள் சுமார் 15க்கும் மேற்பட்ட கறவை மாடுகளை வைத்து வளர்த்து வருகின்றனர். அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்றைய முன்தினம் மாயகிருஷ்ணன் தனது ஊரின் அருகே உள்ள பொக்லைன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையின் பின்புறம் மாடுகளை மேய்த்துள்ளார். அப்பொழுது சில மாடுகள் தொழிற்சாலையின் பின்புறமாக தேங்கி நிற்கும் கழிவுநீரை குடித்ததாக கூறப்படுகிறது. மாலை மீண்டும் மாடுகளை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். பின்பு நேற்று இரவு திடீரென 2 மாடுகள் வாயில் நுரையுடன் மயங்கி விழுந்து உயிரிழந்தது. தொடர்ந்து இன்று காலை அதேபோன்று மற்றொரு மாடும் உயிரிழந்துள்ளது. இதேபோன்று கடந்த 4 மாதத்திற்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த பூபாலன் என்பவரின் 4 மாடுகளும் உயிரிழந்துள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் அடிக்கடி மாடுகள் உயிரிழந்து வருவது அப்பகுதியில் கால்நடை வளர்ப்பு மத்தியில் திண்டிவனத்தில் அதிக பாரம் ஏற்றி வந்த லாரிகளை பறிமுதல் செய்த போக்குவரத்து போலீசார் 3 லட்சம் வரை அபராத தொகை விதித்தனர். திண்டிவனம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் அதிக அளவு கல் குவாரிகள் இயங்கி வருகிறது. இந்த கல் குவாரிகளிலிருந்து ஜல்லி, எம்சன் போன்றவைகள் லாரியில் அதிக அளவு பாரம் ஏற்றிக் கொண்டு செல்வதாக போக்குவரத்து துறைக்கு அடுக்கடுக்கான புகார்கள் வந்தது. இதனையடுத்து வட்டார போக்குவரத்து அலுவலர் முக்கண்ணன் உத்தரவின்படி திண்டிவனம் மோட்டார் வாகன ஆய்வாளர் சுந்தரராஜன் திண்டிவனம் அடுத்த திருச்சிற்றம்பலம் ஆர்டிஓ சோதனை சாவடி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது எம்ஸ்டான் மற்றும் ஜல்லி ஆகிய அதிக அளவில் ஏற்றி வந்த 5 லாரிகளை சோதனை செய்து 5 லாரிகளையும் பறிமுதல் செய்து சுமார் 3 லட்சம் வரை அபராத தொகை விதித்தார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கடலூர் இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடலூர் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்தவர் திருமாறன், வயது 30. புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவியுடன் நெருங்கி பழகிய திருமாறன் அவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கியுள்ளார். அதற்கு பிறகு அவரை திருமணம் செய்ய திருமுருகன் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் கடந்த 2022ஆம் ஆண்டு வழக்கு பதிந்து திருமாறனை கைது செய்தனர். புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட திருமுருகனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். மேலும் மாணவியின் குடும்பத்திற்கு நிவாரணமாக 4 லட்சம் ரூபாய் வழங்கவும் அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். காரைக்காலில் புனித ஹஜ் பயணம் அழைத்து செல்வதாக கூறி பணம் மோசடி செய்த தனியார் டிராவல்ஸ் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் நைனா முகமது என்பவர் தனியார் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இந்த தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறியும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறியும் பல்வேறு வாடிக்கையாளர்களை ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி ஏமாற்றி பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் டிராவல்ஸ் உரிமையாளர் நைனா முகமது மீது நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தியும் அவர்களிடம் உள்ள தங்களது பணத்தை மீட்டுத் தர வலியுறுத்தியும் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் நைனா முகமதை கைது செய்து அவரிடமிருந்த 1,25,000 ரொக்க பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் வில்லியனூர் நிர்வாகி பூக்கடை பிரபுவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் நினைவு பரிசு மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய் ஆசியுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆதரவுடன் புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை பிரபுவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது தீவிர ஆதரவாளர்களான அருண், பாலா, பிரேம், மணிகண்டன், சிவராமன், வசந்த், திவாகர், மௌலி, லோகு, சூர்யா ஆகியோர் ஏற்பாட்டின்படி கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் இல்லத்தில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். அதனையடுத்து அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டதை அடுத்து இனிப்பு வழங்கப்பட்டது. பிறந்தநாள் விழாவில் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பூக்கடை பிரபுவிற்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
அரசு வாகனங்களில் பழுது என காரணம் காட்டி தங்களுக்கு நெருங்கிய உறவினர்களின் வாடகை கார்களை பயன்படுத்தி அதற்கான வாடகை கட்டணத்தை அரசிடமே வசூல் செய்து வருவதாக அரசு துறை அதிகாரிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அரசு சார்பில் ஒவ்வொரு துறை அதிகாரிகளுக்கும் ஜீப் மற்றும் கார்கள் வழங்கப்பட்டுள்ளதோ அதனை முறையாக பராமரிக்காமல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அதிகாரிகள் அரசு வாகனங்களில் பழுது என்பதை காரணம் காட்டி தங்களுக்கு நெருங்கிய உறவினர்களின் வாடகை கார்களை பயன்படுத்தி அதற்கான வாடகை கட்டணத்தை அரசிடமே வசூல் செய்து வருகின்றனர். வட்டார வளர்ச்சி அதிகாரிக்கு ஒரு வாடகை சொகுசு கார், உதவி பொறியாளருக்கு ஒரு கார், இளநிலை பொறியாளருக்கு ஒரு கார் என தனித்தனி சொகுசு காரில் வலம் வருகின்றனர். அரசு திட்டப்பணிகளுக்கு பங்கேற்பதற்கு மட்டுமின்றி சொந்த பயன்பாட்டுக்கும் அவை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சமீபத்தில் காவல் நிலையங்களில் இருந்து சேதமடைந்த ஜீப்புகளுக்கு பதிலாக புதிய ஜீப்புகள் வழங்கப்பட்டது. அதேபோன்று வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கும் சேதமடைந்த ஜீப்புகளுக்கு பதிலாக அரசு சார்பில் புதிய ஜீப் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பராமரிப்பின்றி இருக்கும் முத்தியால்பேட்டை சாராய ஆலை குடியிருப்பு பகுதி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. புதுவை கடற்கரை சாலையில் பழைய சாராய ஆலை இயங்கி வந்தது. இங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்காக முத்தியால்பேட்டை பகுதியில் குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டது. சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் இந்த குடியிருப்புகள் இருந்தது. இதனிடையே கடற்கரை சாலையில் இயங்கிய சாராய ஆலை கடந்த 1990ஆம் ஆண்டு மூடப்பட்டு புதிய சாராய ஆலை வில்லியனூர் ஆரியபாளையம் பகுதியில் துவங்கப்பட்டது. பழைய சாராய ஆலை மூடப்பட்ட நிலையில் ஊழியர்கள் குடியிருப்பில் இருந்தவர்கள் காலி செய்தனர். இதனால் அந்த குடியிருப்புகள் போதிய பராமரிப்பின்றி தற்பொழுது இடிந்த நிலையில் காணப்படுகிறது. ஊழியர்கள் காலி செய்ததால் பராமரிப்பின்றி கிடக்கும் முத்தியால்பேட்டை சாராய ஆலை குடியிருப்பில் இருந்த மரப்பொருட்களையும் சமூக விரோதிகள் திருடி சென்றுவிட்டனர். இங்கு சமூக விரோத செயல்கள் தற்பொழுது நடந்து வருகிறது. காலை மாலை என எந்த நேரமும் மது பாட்டில்களை வாங்கி சென்று பலர் குடித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி ரவுடிகள் வெடிகுண்டுகளை பதுக்கி வைக்கும் இடமாகவும் அந்த இடம் உள்ளது. இங்கு சோதனை நடத்தி போலீசார் பலமுறை நாட்டு வெடிகுண்டுகளையும் கண்டுபிடித்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் நடமாடவே பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இது அரசு இடமாக இருப்பதால் வாடகை கட்டிடங்களில் செயல்படும் அரசு அலுவலகங்களை இங்கு இடமாற்றம் செய்யலாம். எனவே அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அப்பகுதி மக்களிடையே நிலவுகிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் MAA சுப்பிரமணியனின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் MAA சுப்பிரமணியனின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் பெருமாள் கோவில் தெரு அன்னை கண் மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இதில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி இரத்த தான முகாமினை துவக்கி வைத்தார். இதில் திமுக தொகுதி தலைவர் மணிகண்டன், கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் உட்பட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் உயிர்த்துளி சமூக அமைப்பினர் சார்பில் ஏராளமானோர் பங்கேற்று இரத்த தானம் அளித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை கண் மருத்துவமனை நிறுவனர் பிரபாகரன், சுகந்தி பிரபாகரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி குருசுமாநகர் பத்மினி தோட்டம் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தின் தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை குருசுமாநகர் பத்மினி தோட்டம் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 48ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேர்பவனி நடைபெற்றது. தேரானது ஆலயத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலய விழா குழுவினர் செய்திருந்தனர். காட்டேரிக்குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் தீன்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மண்ணடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் தீன்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். முன்னதாக காலை திருப்பள்ளி எழுச்சி, ஆனந்த ஆட்டுதல் மற்றும் மூல திருப்பணிக்கு காப்பு அணிவித்தல், சுற்றுப்புற தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா, நல்லவர் தமிழ் கேட்ட நாயகனுக்கு 4ஆம் கால வேள்வி துவக்கம், தொடர்ந்து வேள்வி நிறையவி அளித்தல், திருமுறை விண்ணப்பம், பொது விண்ணப்பம், பேரொளி வழிபாடு, அதனை அடுத்து திருக்குடங்கள் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலய விமான கலசங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து